ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கோரல்ட்ராவில் இன்விடேஷன்ஸ்க்குலாம் பார்டர் போடுவோம்ல, அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக்கு ஒரு 60 டிகிரிக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுப்போம். இதை அப்படியே எடிட்டில் போயிட்டு காப்பின்னு கொடுங்க. அப்படியே எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுங்க. வந்துச்சா? இப்போ வந்துட்டு நம்ம அந்த சர்க்கிளை மிரர் கொடுத்துருவோம். வந்துச்சா? இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே குரூப் ஆக்கிடுவோம். குரூப் ஆக்கிட்டு இதை நல்லா இப்படி சின்னதாக்கிப்போம். சின்னதாக்கிட்டு இப்போ இன்னொரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இங்கே நடுவில் ஒரு ரவுண்டு போட்டுப்போம். அதுக்கு வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் வேணாலும் கொடுத்துருவோம். அந்த சர்க்கிளை வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இந்த பேஜ் கார்னரில் போய் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை வச்சுக்கோங்க. டி எடுங்க. கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அதே இடத்துல சேமாக வந்துட்டு அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வரதுக்காண்டி சைட்லேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பிளெண்ட் டூல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இதுக்கு கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 25 வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். போட்டாச்சா? அதுக்கும் வந்து ஸ்ட்ரோக் வந்துட்டு நம்ம ஒரு 2 கொடுத்துப்போம். இது ஒரு பார்டர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சா? இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு வந்து வெல்டுன்னு கொடுத்துருங்க. வெல்டுன்னு கொடுத்தோன்னே இப்போ இது ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடச்சிருக்கா? இப்போ என்ன பண்ணோம்னா இதை ஜூம் பண்ணிக்கிட்டு போயிட்டு ஒரு கொடுத்துட்டு எல்லோ கொடுத்துக்கோங்க. இப்போ இது சின்னதாக்கிக்கோங்க. இப்போ இந்த புள்ளியை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வர வைப்போம். இதை கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சா? இப்போ வச்சுட்டு இதுக்கு வந்து பிளெண்ட் டூல் கொடுக்க வேண்டியதான். பிளெண்ட் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த பாயிண்டில் வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு அது வந்து சரிசமமாக இல்லையா? அதை நம்ம கரெக்டாக இப்போ எல்லாத்துக்குமே அந்த புள்ளி வந்துடுச்சா? எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. இப்போ இந்த பார்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு வச்சுருங்க. இது ஒரு செகண்ட் பார்டர். தேர்ட் பார்டர் பார்ப்போம். தேர்ட் பார்டர் வந்து இந்த ஸ்பைரலுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டூன் போட்டுக்கோங்க. டூன் போட்டு என்ட்ருன்னு கொடுத்துட்டு இப்படி நம்ம வரைஞ்சிப்போம். இப்படி வரைஞ்சாச்சா? இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு இங்கே இப்படி மிரர் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு எங்கே இருந்தால் கட் ஆகும், இப்படி இருந்தால் கட் ஆகுமா எஸ் மாதிரி. அப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி வச்சுருங்க. இதுமாரி இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு வெல்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? இப்போ இந்த விச்சுவல் செக்மெண்ட்டுக்குள்ள அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை இப்படி கட் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே தெரியுதுல அதையும் கட் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே தெரியுதுல அதையும் இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேப் டூலுக்குள்ள அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா அதை மட்டும் ஷேப் நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். இப்படி வச்சுட்டு இந்த லைனை இப்படி இதை லைட்டாக இப்படி இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த எஸ் ஷேப்பில் கிடச்சிருச்சா? இப்போ இதை வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிப்போம். இதே இப்படி சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிக்கிட்டு இதை அப்படியே இதை வந்துட்டு நம்ம அலைன்மெண்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம் கரெக்டாக இருக்கான்னு. இதுக்கு இந்த ஷேப்பு இதுக்கு இது கரெக்டாக்கா? இப்போ இதை வந்து அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு மிரர் கொடுத்துங்க. அவ்வளோதான். இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே இதுக்கு கீழே வச்சுருங்க. இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு இதை ஒரு நம்ம பார்டராக வச்சிட வேண்டியதான். இது எல்லாத்தையும் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. இதுக்கு அவுட்லைன் வந்துட்டு ஒரு 2 கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போ இது ஒரு பார்டராக கிடச்சிருச்சு. நம்ம ஸ்டார் பார்டர் பார்ப்போம். இந்த ஸ்டார் எடுத்துக்கோங்க. இந்த நடுவில் இருக்கல இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நான் இப்போ இந்த ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாருக்கு இப்போ இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து 12ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து 89ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இப்படி ஒரு ஷேப்பில் கிடச்சிருக்கா? இதை சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க.
வச்சாச்சா? இப்போ இந்த blend tool எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்டார்லேருந்து இந்த ஸ்டாருக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம சின்னதாக வச்சுப்போம். இது வந்துட்டு கொஞ்சம் இப்படி இடம் விட்டு இருக்குதா, இதுக்கு ஒரு பார்டர் போட்டு இதை நீங்கள் சின்னதாக வச்சுக்கோங்க. இதை அப்படியே Ctrl D எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பார்டராக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்டர், இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். இதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு இதையே Ctrl Dன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் blend tool காட்டுதா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நல்லா இதை வந்து கிட்ட வச்சுக்கோங்க. கிட்ட வச்சுட்டு இது பெருசாக பார்த்தா இது ஒரு டிசைன் ஆகும். நம்மளுக்கு இது வந்து கேப் ஃபோட்டோ ஒரு டிசைன் ஆகும். இந்த மாதிரி கிட்ட வச்சது ஒரு டிசைன் ஆகும். உங்களுக்கு இதில் 2 எழுத்துல எது வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்க வேண்டியதான்.